ஒரு முட்டை பாத்தீங்கன்னா பெரிய முட்டை எடுத்தா 70 கேலரி சரியா, அதுல 7 கிராம் புரோட்டீன், அதுல 3 கிராம் வந்து மஞ்சள்ல, 4 கிராம் வந்து வெள்ளையில. மஞ்சள் எதுக்கு முக்கியம்னா அதுல ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கு, மித்தியோனைன். அது வேற எதுலயுமே இல்ல. பட் மஞ்சள்ல கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் ஆர் ஆல்சோ ஹை. என்னோட ரேஷியோ என்னன்னா 5 ஒயிட்ஸ்க்கு நான் ஒரு மஞ்சள் எடுத்து, ஏன்னா எனக்கு அதுல இருக்கிறதும் தேவை, ஃபேட் தேவையில்ல. பட் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்றீங்க, நீங்க கேலரிஸ் நீங்க பர்ன் பண்றீங்கன்னா அப்போ எக் மாதிரி, சிக்கன் மாதிரி, தால் மாதிரி ஹோல் ஃபுட் சோர்சஸ்ல இருந்து உங்க கேலரிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட growth ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட்டும் போட மாட்டீங்க. ஃபுல்லா முட்டை சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, தால் சாப்பிடுங்க, பன்னீர் சாப்பிடுங்க, உங்க புரோட்டீன் இன்டேக்க நல்லா வச்சுக்கோங்க. அந்த ஒரு 2 நாள் உங்களால எடுக்க முடியல, உங்க பாடி வெயிட்டுக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் எடுக்கணுங்க. பாடி வெயிட் 60 கிலோன்னா டெய்லி 60 கிராம் எடுக்கணும். ஒரு நாள் நீங்க வேலையில ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும் போது வே புரோட்டீன் எடுத்துக்கோங்க. இட் கம்ஸ் ஃப்ரம் மில்க், சிங்கிள் சோர்ஸ், அண்ட் கேலரிஸ் ரொம்ப கம்மி, வயிறு ஃபுல்லாக்கும். Why don't you use it? அந்த டவுட் இருக்கும்ல சார், ஒர்க் அவுட் பண்றவங்க தான், ஜிம்முக்கு போறவங்க தான் எடுக்கணும். ஜிம்முக்கு போறவங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னா மசில் growthக்கு. அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து 2 கிராம்ஸ் per kg. நான் இந்த 1 கிராம் என்ன சொல்றேன்னா, WHO-ல ஆப்பிரிக்கால ஸ்டார்வேஷன்ல இருக்கவங்க மினிமமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது 0.8 கிராம்ஸ். அப்படின்னா 60 கிலோ இருந்தா 48 கிராம் சாப்பிடணும். நம்ம ஊர்ல அது கூட சாப்பிடுறது இல்லைங்க. we take around 10 grams proteins per day. எப்படி உங்க உடம்பு ஹீல் ஆக போகுது? எப்படி ரிப்பேர் ஆக போகுது? ரிப்பேர் ஆகாது. சோ இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சியை டெஃபினட்டா நம்ம மாத்தணும். மாத்தினாதான் இந்தியாவோட ஹெல்த்தே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஸ்கூப் எடுத்தா 25 கிராம் அப்படியே புரோட்டீன் கிடைக்குது. இட் இஸ் ஈஸியர். See, I am not saying stop eating natural products and have way. 5 நாள் நீங்க ஃபுல்லா முட்டை சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, தால் சாப்பிடுங்க, பன்னீர் சாப்பிடுங்க, உங்க புரோட்டீன் இன்டேக்க நல்லா வச்சுக்கோங்க. அந்த ஒரு 2 நாள் உங்களால எடுக்க முடியல, உங்க பாடி வெயிட்டுக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் எடுக்கணுங்க. பாடி வெயிட் 60 கிலோன்னா டெய்லி 60 கிராம் எடுக்கணும். மேக்ரோ சப்ளிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 2 வகையான நியூட்ரியன்ஸ் தேவை. ஒன்னு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா அதிக அளவுல தேவையானது, அது வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுங்கெல்லாம் போகுது. சோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிக அளவுல நம்மளுக்கு தேவையானதுல ரொம்ப முக்கியமானது என்ன? புரோட்டீன். சோ வேன்றது அகைன் சிங்கிள் சோர்ஸ், அதுவும் ப்ரொசஸ்ட் ஃபுட் தான், ஆனா சிங்கிள் சோர்ஸ் ஃப்ரம் மில்க். மில்க்ல இருந்து சீஸ் எப்படி பண்றாங்களோ அதே ப்ராசஸ்ல தான் வேயும் பண்றாங்க. அண்ட் அதுல என்ன பெரிய விஷயம்னா, ஒரு ஸ்கூப் எடுத்தா 25 கிராம் அப்படியே புரோட்டீன் கிடைக்குது உங்களுக்கு. இட் இஸ் ஈஸியர்.